உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மூத்த முன்னோடிகள் ஆடலரசு, மாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பனங்குடி கருணாநிதி மற்றும் மாத்தூர் ரயில்வே ரமேஷ் ஆகிய இருவர் இணைந்து 40 சாய்வு நாற்காலிகளை காரைக்குடியில் உள்ள சிவகங்கை மாவட்ட தலைமை அலுவலக பயன்பாட்டிற்கு வழங்கினர். இதேபோல் விசிக நிர்வாகிகள் இருவர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் எழுச்சி தமிழர் கருத்தியல் அரங்கத்தில் அறிவர் திருமா நூலகத்திற்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் மறைந்த மூத்த முன்னோடி மாம்பட்டி கிருஷ்ணனின் குடும்பத்திற்கு 65,000 ரூபாய் கட்சி நிர்வாகிகள் மூலம் பெறப்பட்டு வழங்கப்பட்டது. பின்னர் மாத்தூரைச் சேர்ந்த 10 பேர் தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். சேலம் வடக்கு மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வாழப்பாடி நகர செயலாளர் ராமமூர்த்தி, நகர துணைச் செயலாளர் கோவிந்தராஜ், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் இளையராஜா, தர்மலிங்கம், முருகேசன், மாவட்ட அமைப்பாளர்கள் வேல்மணி, கண்ணன், ஒன்றிய அமைப்பாளர்கள் சுரேஷ், முனியப்பன், ஆதி, விஜயகுமார், முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைப்பில் அனைத்துக் கட்சி சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிதம்பரம் ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் ராஜா முத்தையா மருத்துவமனைக்கு கையகப்படுத்தப்பட்ட அரசாணை வழங்கி அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் எனவும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனைத்து பணி நிரவல் செயல்பாட்டிலும் சமூக நீதி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி எதிர்வரும் வாரத்தில் அனைத்துக் கட்சியின் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்ஒளி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாநில நிர்வாகிகள் ஜவஹர், நீதி வளவன், குறிஞ்சி வளவன், பாலையா, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், நகர துணைச் செயலாளர் மாரி வளவன், நகர இணைய செயலாளர் சரித்திரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் ரியாஹத் அலி, அய்யூப், இஸ்மாயில், கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் சேகர், தமிமுன் அன்சாரி, ராஜா ஜெயசத்ரா, முத்துக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பாரதி மீனாட்சி சுந்தரம், ஆற்றல் அரசு, பார்த்திபன், நாகராணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே